வெல்கம் டு சமைக்கலாமா சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைல் சிக்கன் குழம்பு தான் செய்ய போகிறோம். பேன் காஞ்சிடுச்சு. இப்போ இதெல்லாம் போட்டு கறியாமல் சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுத்தெடுங்க. இப்போ நல்லா பொரிஞ்சிடுச்சு. இது கூடவே 4 வரமிளகாய் போட்டுக்கலாம். இப்போ அது ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அதே பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, 20 சின்ன வெங்காயம் ஊற்றி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். வதக்கி எடுத்துக்கலாம். அதில் இவ்வளோ வதங்கிடுச்சு. சூடாகட்டும். இதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை ஆறிடுச்சு. இப்போ அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். இதை கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சிடலாம். அரைச்சிட்டு அப்புறம் காமிக்கிறேன் என்ன செய்யணும்னு. இந்த மாதிரி குறகுறப்பாக அரைச்சாச்சு. இப்போ நம்ம ஒரு வெங்காயம் கருவேப்பிலை வதக்கி வச்சிருந்தோம் இல்லைங்களா, இப்போ இதை இதில் சேர்த்து லைட்டாக கொஞ்சம் தண்ணியை விட்டு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இதுதான் நம்மளோட மசாலா. ஏன் இதை செப்பரேட்டாக அரைக்கிறோம்னா, அந்த ட்ரை ரோஸ்ட் பண்ணது வந்து ஒழுங்காக அரைப்படாது. அதனால தான் அதை தனியாக அப்புறமா இதை போட்டு அரைக்கிறோம். அரைச்சிட்டு காமிக்கிறோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பதத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். காஞ்சிடுச்சு. ஒரு குழிக்கரண்டி ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் காஞ்சிடுச்சு. 2 பிரிஞ்சி இலை போட்டுக்கலாம். இது பச்சை மிளகாய் கீறினது போட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கி விடணும். சேர்த்துக்கலாம். லைட்டாக இது வதங்குறதுக்கு மட்டும். ஒரு பெரிய தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதை சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த வீட்டில் நம்மளே ப்ரிப்பேர் பண்ண இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி வெங்காயமும் இந்த அளவுக்கு மசிஞ்சால் போதும். 1 kg சிக்கன் எடுத்து தயிர், மஞ்சள், உப்பு போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை இதில் சேர்த்துடலாம். இது நல்லா வதக்கி விடுங்க. சிக்கன் நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம நல்லா வதக்கி விட்டுட்டோம். இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துடலாம். குழம்பு மிளகாத்தூள் இருக்குது, அதனால நான் அதை சேர்த்துக்கிறேன். ஒரு 2.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அரைச்சோம் இல்லையா ட்ரை மசாலா அண்ட் வெங்காயம் கருவேப்பிலை, அதை சேர்த்துக்கலாம். நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நான் வந்து ஒரு கிளாஸ் தண்ணி ப்ளஸ் இந்த மிக்ஸி ஜார் கழுவுனா ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி, இது 2ஐயும் சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி வெங்காயம் வதக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்குறோம். அதை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் உப்பு சேர்க்குற அளவை சேர்த்துக்கோங்க. எப்படி எண்ணெயெல்லாம் விட்டு பிரிஞ்சு நல்ல தளன்னு நல்லா வந்திருக்குது. சிக்கன் அருமையாக வெந்திருக்குது. கொஞ்சம் கொத்தமல்லி இல்லை, எவ்வளோ வேணுமோ நீங்கள் நிறைய கூட யூஸ் பண்ணிக்கலாம். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வறுத்தரைச்ச அருமையான சிக்கன் குழம்பு நான் இன்னைக்கு எங்கள் வீட்டில் சாதத்தோடு கொடுக்குறேன். சிக்கனும் நல்லா வெந்திருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். See you all in the next video with another content. Bye. Take care.